ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ஹிமாச்சலத்தில் உண்மையாகவே நடந்த ஒரு திடுக்கிடும் திகில் சம்பவத்தை பற்றி தான் நண்பர்களே. அதை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்றேன். இந்த ஹாரர் சீக்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும் பேய் கதைகள் மட்டும் இல்லைங்க, இங்கே நடந்த நிறைய மர்மமான கதைகள், உலகமெங்கும் நடந்த உண்மையான மர்மமான கதைகள் எல்லாமே நம்ம சேனலில் பேசப்படும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நான் பேச போகிறது இமாச்சலத்தில் அமைந்துள்ள ரூப்குந்த் அப்படின்ற ஒரு லேக்கில் திடுக்கிடும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றதை பத்தி இந்த பதிவில் நம்ம பேசுவோம். அதாவது கிட்டத்தட்ட இந்த ரூப்குந்த் அப்படின்ற லேக் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹிமாச்சலத்துல 16,500 அடி உயரம் கொண்ட ஒரு மலைக்கு மேல இந்த ஒரு சின்ன லேக் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க. இந்த லேக் வந்து வருஷத்துல ஒரு 10 மாசம் உறையும் பனியா தான் இருக்கும். அதாவது அங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அப்படியே பனியில மலையில அப்படியே அந்த குளிர்ல உறைஞ்சு தான் இருக்குமா. ஆனால் ஒரு 2 மாதம் வருஷத்துக்கு சம்மர் வர டைமில் அந்த பனியெல்லாம் உருகுமா. அந்த பனியெல்லாம் உருகுனதுக்கப்புறம் அந்த ரூப்குந்த் அப்படின்னு சொன்ன லேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இருக்கிற எலும்பு கூடுகள், மண்டை ஓடுகள் எல்லாமே அந்த தண்ணியாக மேலே வந்து நிற்குமா. இதை பார்க்கும் போது ரொம்பவே பயமாக இருக்கும் அப்படின்றத அந்த வழியாக போன பல ட்ரெக்கர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சம்பவம் அந்த இடத்துல ஏன் நடந்தது, இன்னமும் அந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாக்கப்படுது, அதுவும் குறிப்பாக இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம இந்திய அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் சொல்லுவோம். முதல்ல இந்த ரூப்குந்த்குள்ள இந்த மாதிரியான மண்டை ஓடுகள், எலும்புகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு கண்டறியப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ரூப்குந்த் லேக்குள்ள இப்பேற்பட்ட மண்டை ஓடுகள், எலும்பு கூடுகள்லாம் எப்படி இருந்தது, எங்கிருந்து வந்ததுன்னு யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1942 வருஷம் பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அந்த மலைப்பாதையில் ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தாராம். அந்த மாதிரி போகும்போது இந்த இடத்துல பனி கொஞ்சம் உரையிற நேரத்தில் இந்த இடத்துல வந்து கேம்ப் போட்டு ரெஸ்ட் எடுத்துருந்ததா சொல்லப்படுது. அந்த ரெஸ்ட்டை முடிச்சுட்டு காலையில் எழுந்து அந்த உறைஞ்ச பனியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து உத்து பார்க்கும்போது தான் இந்த தண்ணி கடியில் இவ்வளவு மண்டை ஓடுகளும் எலும்பு கூடுகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் உடனே அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸுக்கு தெரியப்படுத்தினதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்துருக்காங்க. 1942 வருஷம். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அஃபீஷியல்ஸ்லாம் வந்து அந்த மண்டை ஓடுகளோட சாம்பிளெல்லாம் எடுத்துட்டு செக் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியுது, இது வந்து அந்த காலகட்டத்தில் வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது இந்த இடத்துக்கு எஸ்கேப் ஆகி வந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸோட எலும்புகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ரூப்குந்த்குள்ள தோண்ட ஏகப்பட்ட எலும்புக்கூடுகள், மண்டை ஓடுகள், அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300க்கும் அதிகமான மண்டை ஓடுகள், எலும்புக்கூடுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க ஏகப்பட்ட அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்ஸை இவங்க சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முதல் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்புக்கூடுகள் எதுவுமே ஒரு வெப்பனாலேயோ இல்லை ஒரு கன்னு இல்லை கத்தி போன்ற ஒரு கூர்மையான ஆயுதத்தாலேயோ இல்லை ஒரு துப்பாக்கி போன்ற விஷயங்களாலேயோ இந்த எலும்புக்கூடுகள் சாகடிக்கப்படவில்லை. அதுவும் குறிப்பாக இந்த மண்டை ஓடுகள் எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு, உடைஞ்சு போயிருக்கு. எல்லாரோட மண்டை ஓடும் எலும்புகளும் உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது ஒரு தனி மனிதன் தாக்குதலாலையும் இல்லைனா எந்த வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணி பண்ணதில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆராய்ச்சியை பல வருஷம் மேற்கொண்டதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு இன்னொரு தகவலும் வந்திருக்கு. அதாவது குறிப்பாக இந்த ரூப்குந்த் அப்படின்ற ஒரு ஏரியாவில் மட்டும் ஆலங்கட்டி மழை பெய்யுமா. அதாவது பொதுவாக நம்ம ஊரில் ஆலங்கட்டி மழை அப்படின்னும் போது இந்த ஐஸ் கட்டி மழை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் 16,500 அடி உயரம் உள்ள அந்த ஸ்னோ மவுண்டனில் ஒரு ஆலங்கட்டி மழை பெய்யுதுன்னா சாதாரணமாக நம்ம ஊரில் பெய்கிற மாதிரி இருக்காதுங்க. கல் மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். அதுவும் ஹெயில் ஸ்ட்ராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஹெயில் ஸ்ட்ராம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆலங்கட்டி மழையை புயல் வீசும் போது அடிச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த கல்லுலாம் எவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம மண்டையில் வந்து அடிக்கும்னு பாருங்கள். இந்த மாதிரி மழையில் சிக்கி கூட மண்டை உடஞ்சி எலும்பு உடஞ்சி நிறைய பேர் அங்கே அன்கான்ஷியஸாக ஆகி அந்த பனியிலே உருகி செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு ரிப்போர்ட்டை இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இதையும் தாண்டி ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புக்கூடுகளோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த ராம்குந்த் லேக்கில் இருக்கக்கூடிய அத்தனை எலும்புக்கூடுகளும் ஒரே பீரியடை சேர்ந்தது கிடையாதுங்களாங்க. எல்லாமே வெவ்வேறு பீரியடை சேர்ந்ததான். அதுலேயும் ஒரு சில எலும்புக்கூடுகள் மிக்ஸ் ஆகி கிடக்கிறது எல்லாம் 1000 வருஷம் பழமையான ஆட்களோட எலும்புக்கூடு அப்படின்ற மாதிரியும் ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இந்த லேக் மேலே வருது. எதனால் இத்தனை 1000 வருஷமாக வரவங்களும் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரவங்களும் இந்த இடத்துல தொடர்ந்து இறந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காரணம் இந்த புயல் காரணமாக இருக்கலாம், இல்லை இந்த ஆலங்கட்டி மழை, அதாவது இந்த ஐஸ் கட்டி மழையோட ஃபோர்ஸ்னால கூட இருக்கலாம். பட் இது எப்படி தொடர்ந்து ஒரு 1000 வருஷத்துக்கும் மேலே நடந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க.
இதிலிருந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஹாண்டடான பிளேஸாக இருக்கலாம். அதனால் இந்த இடத்த கிராஸ் பண்ணுற போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரெக்கிங் வரக்கூடிய மக்கள், இந்த இடத்த பாஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு சில கிராம மக்கள், இவங்க எல்லாருமே ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்தை சந்திக்கலாம். இந்த அமானுஷ்யனால தான் இவங்க இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாலும், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து இதை ஒத்துக்கலை. இவங்க வந்து இது ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸாக நாங்கள் ஒத்துக்கிறோம். இதுக்கு ஒரு காரணம் இந்த ஒரு புயல்னாலையும் இந்த ஹெயில் ஸ்ட்ராம்னாலையும் கூட பல விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம். இதையும் தாண்டி இந்த மாதிரியான ஹெயில் ஸ்ட்ராம் அப்படின்றது சீசனுக்கு சீசன் வருஷம் வருஷம் வரும்போது அந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 1000 வருஷமாக இது தொடர்ந்து நடக்கிறனால இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இது வந்து ரெகுலராக பப்ளிக் போகிற இடம் கிடையாது. இது அந்த காலகட்டத்தில் இருந்த வில்லேஜ் மக்கள் எல்லாருமே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஒரு ஊர் போகிறதுக்கு இந்த ஒரு வழிப்பாதையை வந்து ஒரு பயணம் பண்ணக்கூடிய ஒரு பாதையாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது கிடையாது. இந்த ஒரு நடைமுறை கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே இருந்ததுன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த பீரியடில் அந்த மாதிரி ரெகுலராக போகிறவங்க இந்த மாதிரியான புயலில் மாட்டிட்டு சிக்கிக்கிட்டு இந்த லேக்குள்ளே கூட கிடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லி சமாளிக்கிறாங்களே தவிர, ஆனால் அங்கே என்ன மர்மம் நடக்குது அப்படின்றத இன்னி வரைக்கும் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ரெண்டாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வாழ்ந்த கனகராஜ ராஜா அப்படின்றவர், அவரோட கர்ப்பிணி மனைவி மற்றும் ராணி பலம்பா இவங்களோட சேர்ந்து, வேலையாட்களோட சேர்ந்து மற்றும் ஒரு டான்ஸ் ட்ரூப்போட சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நந்ததேவி கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அது போகிற வழியில் கூட இந்த மாதிரியான புயலில் மாட்டி அவங்க அந்த இடத்துல இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அவங்களோட மண்டோடுகள் எலும்புக்கூடாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் 3வது இன்வெஸ்டிகேஷனில் தான் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 850 சி அந்த வருடத்தில் 300 டெட் பாடிஸ் அந்த இடத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 சி வருஷத்தில் மலாய் மற்றும் வியட்நாமிஸ் மக்கள் கிட்டத்தட்ட 16 பேர் அந்த இடத்துல இறந்துருக்காங்க. அவங்களோட மண்டோடுகளும் எலும்புகளும் கூட அங்கே பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ் அப்படின்ற ஒரு தடை விதித்ததுக்கு அப்புறம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தடை விதித்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு சில ட்ரெக்கர்ஸ் மட்டும் தான் அந்த வழியாக போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான தடைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பெருசாக பப்ளிக்கு வெளில தெரியறதுக்கு முன்னாடி அங்கே போகிற ஏகப்பட்ட டூரிஸ்ட்டு அங்கே இருக்கிற எலும்புக்கூடுகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. அவன் ஊரில் பெருமையாக வச்சுப்பான் போல இருக்குது. ஸோ இந்த எலும்புக்கூடுகளை பாதுகாக்கிறதுக்கு இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த இடத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில ட்ரெக்கர்ஸ் வந்து அது பக்கத்தில் போயிட்டு தான் வராங்க. பட் இருந்தாலும் இன்னமும் இன்வெஸ்டிகேஷன் இந்த எலும்புக்கூடுகளை வச்சு ஆராய்ச்சி போய்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் முடிவுக்கு வரல. இதை தோண்ட தோண்ட ஏகப்பட்ட மர்மங்கள் வெளில வந்துக்கிட்டே தான் இருக்குதான். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத வருங்கால வீடியோக்களில் நான் சொல்கிறேன். ரூப்குந்த் பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் மர்மமான திகில் சம்மந்தப்பட்ட ரியல் ஈவென்ட் சம்மந்தப்பட்ட நிறைய சம்பவங்களை நம்ம ஹாரர் சீக்ரெட் சேனலில் தொடர்ந்து பேச போகிறோம் நண்பர்களே. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை தேடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை சம்பவம் வாய்ந்த நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.